என்னை முன்னாடியே பேச கூப்பிட்டாங்க. நான் கொஞ்சம் கூச்சப்பட்டுட்டு, இல்லை என்னை எடுத்துருங்க, நான் வரல. இங்கே எல்லாம் அறிவார்ந்தவங்களாக இருக்காங்க. பட்டிமன்ற பேச்சாளர்லேருந்து சமூக சிந்தனையாளர் எல்லாரும் இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் என்ன பேசுறதுன்னு பயந்துட்டேன். ஆனால் இவங்க இதுக்கு முன்னாடி இருந்த அந்த பசங்க ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பார்க்கும்போது எனக்கே மோட்டிவேட் ஆகிடுச்சு. நம்மளுமே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட் தானே, கவர்மெண்ட் ஸ்கூலோட அலுமினி. நம்ம வந்து இலவச திட்டங்கள் அவ்வளோ அனுபவிச்சிருக்கோம். அட்லீஸ்ட் ஒரு நன்றியாவது சொல்லலைன்னா எப்படி? ஏன்னா நான் பஸ் பாஸ்லேருந்து ஃபஸ்ட்டு கிராஜுவேட் ஸ்காலர்ஷிப்னு எல்லா கவர்மெண்ட்டோட இலவசங்களை அனுபவித்து அதில் படித்து நான் ஒரு இன்ஜினியரிங் முடித்த ஒரு ஸ்டூடெண்ட்டு. அப்படி இருக்கிறப்போ இவங்கெல்லாம் நன்றி சொல்லும்போது நான் மட்டும் ஏன் நன்றி சொல்லாமல் அங்கேயே உக்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன். ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ்னால் நகரத்தில் இருக்கிற மிடில் கிளாஸ் கிடையாது, ஊர் சைடில் இருக்கிற மிடில் கிளாஸ். ஊர் சைடில் என்ன மிடில் கிளாஸ்னால், நாங்கள் வந்து இட்லி கறியெல்லாம் வந்து ஞாயிற்றுக்கிழமை எடுக்க மாட்டோம், தீபாவளி பொங்கல் விசேஷங்களுக்கு மட்டும்தான் எடுப்போம். அந்த அளவுக்கான நாங்கள் மிடில் கிளாஸு. ஸோ இந்த இலவசங்கள்லாம் இதெல்லாம் எங்களுக்கு எவ்வளோ ஹெல்ப் ஆச்சுன்னு நான் உணர்ந்தவன். ஸோ இந்த சமயத்தில் நான் தமிழக அரசுக்கு நன்றி சொல்கிறதுக்காக இந்த ஸ்டேஜ் ஏறி இருக்கேன். அப்புறம் ஒரே ஒரு இன்சிடென்ட்ஸ், இந்த காலை உணவு திட்டம் வந்து, ஏன்னா நான் ஒரு மிடில் கிளாஸ் ஆகனால ஒரு வேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு எனக்கு நல்லா தெரியும். இந்த காலை உணவு திட்டத்தை பற்றி அது எப்படி வந்துச்சுன்னு ஒரு நாள் நான் முதலமைச்சர் மூலிமா கேள்விப்பட்டேன். நான் ஒரு ஸ்கூலுக்கு ஒரு விசேஷமாக போயிருந்தேன். அப்போ நான் சில பசங்களை கேட்டேன், சும்மா கேஷுவலாக கேட்டேன், சாப்பிட்டீங்களாப்பா அப்படின்னு கேட்டேன். அவங்க இல்லை சார், காலையில் அம்மா வேலைக்கு போயிட்டாங்க, நாங்கள் அங்கேருந்து வரோம், அதனால் சாப்பிட முடியல அப்படின்னு சொன்னதாக கேள்விப்பட்டேன். அடுத்த கொஞ்ச நாள்லேயே பார்த்திங்கன்னா காலை உணவு திட்டம்னு ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா நான் இலவச பஸ் பாஸ் வந்து அரங்கூர்லேருந்து திட்டக்குடி 12 கிலோமீட்டரு. நான் திட்டக்குடி ஸ்கூலுக்கு வருவேன். மேக்ஸிமம் 7:30 to 8க்குள்ளே பஸ்ஸை பிடிக்கணும். 8, 8:30, 9 மணி ஆகிடும் ஸ்கூலுக்கு வர. அப்போ நான் யோசிச்சிருக்கேன், இந்த மதியம் சோறு போடுற மாதிரி காலையிலையும் சோறு போட்டிருந்தா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்குல்ல, ஸ்கூலில் வந்து சாப்பிட்ருக்கலாம்ல அப்படின்னு நான் யோசிச்சிருக்கேன். அது இன்றைக்கி நடந்து இன்றைக்கி அதனால் ஒரு 24 லட்சம் பிள்ளைகள் சாப்பிட்றாங்க. அது இன்னும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கும் போது அந்த உணவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார். அப்புறம் பெரிய பெரிய முதலாளிகளுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்கிற நிறைய கவர்மெண்ட்டுக்கு மத்தியில் ஒரு பாமரனோட பசங்களோட குழந்தைங்களுடைய கோரிக்கைக்காக ஒரு திட்டம் நிறைவேறியிருக்கு, அதை அமல்படுத்தி இருக்கிறாங்க. அதுக்கு நான் நன்றி சொல்ல வந்திருக்கும்போது இதை நான் ரொம்ப ப்ரிவிலேஜாக பார்க்குறேன். தமிழக முதல்வர் அவர்களுக்கும் கல்வித்துறையிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மாதிரி இன்னும் நிறைய பண்ணுங்கள். நம்ம ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம் தமிழக அரசு. ஏன்னா முன்னாடி எப்படி இருந்தோன்னா, மக்கள் படிக்கிற எண்ணம் மட்டும் இருந்தால் போதும், நான் படிக்க வச்சிட்றேன் அப்படின்னு இருந்துச்சு. இப்போ அது பத்தாது, உனக்கு நான் படிக்கிறதுக்கு எண்ணத்தையே உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது மிகப்பெரிய இது. கல்விக்காக எப்பவுமே நம்ம முன்னாடி நிற்கணும்.